ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சமையல் சாந்தி. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் மிளகாய் தொக்கு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க. இதில் இதுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் கடுகு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணுங்க. அப்புறம் வெந்தயம் போடணும். 2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரியுது பாருங்கள். அது கூட பெருங்காயம் போடுறேங்க. நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாய் கழுவி வச்சுருக்கேன். நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் அதை போட்டுட்டு நல்லா வதக்குறோங்க. மிளகாய் நல்லா வதங்கணுங்க. மிளகாய் நல்லா வதங்குற டைமில் நம்ம நல்லா 2 எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ மிளகாய் வதங்கிருச்சு பாருங்கள். அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இது மிளகாய் தஞ்சாவூர் மிளகாங்கிறதுனால ரொம்ப காரம் இருக்காதுங்க. நம்ம அதனால் கொஞ்சமாக மிளகா பொடி போடணும். போட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா மிளகாய் வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, கல்லுப்பு எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. கையோடு அந்த புளி கரைச்சலையும் ஊற்றிட்டு வெல்லமும் சேர்த்துடலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தப்பனா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இது நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து மூடி வச்சு கொதிக்க வைக்கலாங்க. இப்போ நல்லா மிளகாய் வெந்துருச்சு பாருங்கள். வெந்துட்டதுன்னா மிளகாய் மிதந்துக்குங்க, அந்த தொக்குலேயே மிதக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் மிதக்கும் போது ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த தொக்கெல்லாம் அந்த மிளகாய் இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு அந்த கிரேவி ரொம்ப இருக்காதுங்க. அப்படியே சேர்ந்துக்கும், மிளகாயோடையே சேர்ந்துக்குங்க. இது ஒரு 6 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. மோர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. தொட்டு சாப்பிட சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இது கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. தஞ்சாவூர் மிளகா காரம் குறைவாக இருக்கும், அதனால் அது போடலாங்க. நம்ம சாதாரணமாக விற்கிற மிளகா காரமாக இருக்கும், அதனால் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் இந்த ஸ்வீட்டும் புளிப்பும் அட்ஜஸ்ட் பண்ணி போடணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இது மிளகா வச்சே ரொம்ப காரமாக இருக்குமோன்னு யோசிக்க வேண்டாம். காரம் இருக்காதுங்க இந்த மிளகாய். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெல்லமும்
புளியும் போடுறேங்க. தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும் அது. கெட்டு போகாதுங்க. தேங்க்யூ.